सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकी कांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पति हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुग सौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्याणिमान् परम भागवतन स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் போன தடவை நம்ம போட்டது வந்து போன பகுதியில் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தாராளமாக கொடுக்கணும். ஏழைப்பட்டவங்க ஒரு 10,000 ரூபா பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அன்றைக்கி ஒரு 100 ரூபா கிடைச்சா போதும், 200 ரூபா கிடைச்சா போதும்னு ஏதோ சாதாரண அல்ப வஸ்துக்களை விற்றுண்டு ஏதோ சுண்டல் விற்றுண்டு சமோசா விற்றுண்டு அப்படி சஞ்சாரம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு பளிச்சுன்னு ஒரு 10,000 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம லட்சக்கணக்கில் நம்ம தெய்வத்துக்குன்னு தெய்வத்துன்ற பேரை சொல்லி எவ்வளோ பேர் வசூல் வேட்டை பண்ணுறாங்க தெரியுமா? தெய்வத்தினுடைய பேரை சொல்லி எவ்வளோ பேர் வசூல் வேட்டை பண்ணுறாங்க தெரியுமா? வேட்டையாடுறாங்க தெரியுமா? இந்த அநியாயங்கள்லாம் அதான் சொல்கிறேனே, அவரெல்லாம் பார்த்தா அந்த வசூல் வேட்டை பண்ணுறவங்க பார்த்தா ஏசியில் இருக்காங்க, நல்லா குழுன்னு ஏசியில் அவர்கள் பார்த்து நல்லா சொகுசாக மாடி மேலே மாடி கட்டின்னு இருக்காங்க. எல்லாம் கண் கூட நேரில் பார்த்தேன், மனசே கேட்கல. ஒன்றுமில்லாத வந்து ஒரு மகாத்மானுடைய கோயிலை ஆரம்பித்து அவர் பேரை சொல்லி இவர்கள் நிறைய வசூல் வேட்டை பண்ணி லட்சக்கணக்காக எல்லாருக்கும் வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு லட்சக்கணக்காக பணத்தை வசூல் பண்ணி இன்றைக்கி அவர் பெரிய லட்சாதிபதியாக கோட்டீஸ்வரரும். அந்த ஒரு சாமியார் பேரை சொல்லி சம்பாதிக்கிறாங்க. இது மாதிரிலாம் நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் அதில் போய் ஏமாந்து போய் அதுக்கு லட்சமாக கொடுக்குறாங்களே, அது வந்து நம்ம ஏமாறாமல் இருக்கிறோம்னா உண்மையிலே இது மாதிரி ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ பிரயோஜனப்படும் ஒரு நிமிஷம் நினச்சிப்பா. அதுக்காக சொல்ல வரேன். அப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து மேலே மேலே அவர்கள் தான் வசூல் தான் நிறைய ஆகுது. இப்போ திருப்பதி ஒன்றில் திருப்பதியில்னா வருமானம் கம்மியாக, ஏன் மேலே 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 பணத்தை கொண்டு போய் அங்கே கொட்டுறாங்க? அப்போ தான் அவர் பணத்தை திருப்பதி ஒன்றில் பணத்தை போட்டால் தான் எங்களுக்கு பணம் 10 மடங்காக பெருகும். அதை விட உங்களுக்கு சுலபமான வழி சொல்லிட்டோம்னா, ஏழைப்பட்டவங்களுக்கு 4 பேருக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு பாருங்கள், அதை விட அதிகமாக பெருகும். உங்களுக்கு பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணிவிடுவான். திருப்பதியில் வந்து நிறைய பணம் பெருகுது, மற்ற கோயில்கள்லாம் கூட பார்க்குறேன் நிறைய பணம் பெருகுது. அதனால் யார் வாழறாங்க? கோயில் தர்மகர்த்தாக்கள் வாழறாங்க. அப்படின்னா ஏழைப்பட்டவங்களாம் எப்படின்னா போனாலும் பரவாயில்லையா? கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா? இப்போது திருப்பதியில் வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்து அந்த 10 ரூபா அந்த 10 ரூபாவில் தான் அங்கே திருப்பதி நடக்குதுன்னு நினைக்காதீங்க. திருப்பதிக்கு சொத்து எக்கச்சக்க சொத்து இருக்குது. திருப்பதி பெருமாளுக்கு சொத்து ஏக்கர் கணக்கில் பெரிய சொத்து இருக்குது. அவருக்கெல்லாம் பணத்துக்கும் குறைச்சல், நகைக்கும் குறைச்சல், எதுக்குமே குறைச்சல் இல்லை. அவருக்கு வந்து நீங்கள் கொடுக்குறோன்னா உண்மையிலேயே
ஒரு ஏழைப்பட்டவனுக்கு கொடுத்தா பெருமாள், திருப்பதி பெருமாள் சந்தோஷம் அடைவார். சில பேர் சொல்கிறாங்க, நான் கொடுப்பேன் காசு, கொடுத்துட்டா அவர் தண்ணி அடிப்பார், அது எப்படி கொடுக்கறது? நீங்கள் அவங்க மனைவிகள் கொடுங்க, அவங்க வீட்டு செலவுக்கு அவங்க வச்சுப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமே. அவங்க எல்லாம் இது மாதிரி நம்ம கொடுக்கணுன்ற மனசு இருந்தால் எப்படியும் கொடுக்கலாங்க. கொடுக்கணுன்ற மனசு இல்லைன்னு சொன்னால் நாம் 1008 காரணம் சொல்லுவோம். அது எப்படி கோயிலுக்கு செலவு பண்ணால் தானே, பகவானுக்கு செலவு பண்ணால் தானே நம்மளுக்கு புண்ணியம், பகவத் பக்தர்களுக்கு நம்ம செலவு பண்ணாதே புண்ணியம். இது மாதிரி ஆசாமிகள்லாம் செலவு பண்ணால் நம்மளுக்கு புண்ணியம் இல்லையா? அவங்க பாவத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்து நம்ம அவங்கள பெரிய பணக்கார ஆகணும்னு அவசியம் இல்லையே. அவங்க பண்ண பாவம், அதனால் அவங்க ஏழ்மையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சில பேர் காரணம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படின்னா நீங்கள் மட்டும் பாவம் பண்ணி துன்பத்தை அனுபவிக்கும்போது கடவுள்களை போகிறீங்க, இன்றைக்கி அந்த பாவத்தை மன்னித்து என்னை காப்பாற்றுன்னு கேட்குறீங்க. ஆனால் மற்றவங்களுடைய பாவத்தை மட்டும் மன்னித்து அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, அவர்கள் மேலே வந்துடக்கூடாது, அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அவங்க கேட்குறவங்கள சொல்கிறேன் நான். இது மாதிரி அவங்கவுங்க பாவத்தை அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க, அது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பெரிய பெரிய ஸ்தாபனங்களில் போய் லட்சக்கணக்காக போய் டொனேஷன் பண்ணுறாங்க. அது வேறு ஆசை காட்டுறாங்க, அந்த டொனேஷன் வாங்குறவங்க ஆசை காட்டுறாங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கெலாம் போகலாம், வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் அங்கே தங்கலாம், 10 நாள் 15 தங்கலாம், உங்களுக்கு இலவசமாக சாப்பாடு எல்லாமே வசதி, தங்குறதுக்கான எல்லாமே ஒரு ஃப்ளைட்டு எல்லாமே ஃப்ளைட்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு ஃப்ளைட்டில் இட்டு போவாங்க. இதில் வேறு ஆசை காட்டி டொனேஷன் கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு பலவிதமான புஸ்தகங்கள்லாம் கொடுத்து, அதாவது சும்மா கிஃப்ட் மாதிரி பண்ணி அவங்களுக்கு பலவிதமான ஆசைகளை காட்டி எப்படியோ வசூல் வேட்டை நடக்குது. எனக்கு என்னென்னா, இத்தனைக்கும் அடியன் பாகவதம் உபன்யாசம் பண்ணுறவன் தான், ராமாயண உபன்யாசம் பண்ணுறவன் தான் இருக்கிறது தான் சொல்கிறேன். ராமரும் கிருஷ்ணரும் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? யாருக்கு உதவி செய்ய சொல்லியிருக்காங்க? ஏழப்பட்டவர்களை தேடி தேடி. அப்படியேப்பட்ட ராதை முதலானவர்கள்லாம் சிறந்த பக்தர்கள். அப்படியேப்பட்ட இடைச்சேரி தேடி தானே பகவான் போனான். ராஜா வீட்டு பிள்ளையாக பிறந்தா கூட சேரிகள் ஜனங்களை, அந்த இடைச்சேரி ஜனங்களை ஏன் தேடி போனான் கிருஷ்ணன்? அவர்களுக்கெல்லாம் தன் கருணையை காட்ட வேண்டும், அவர்களுக்கெல்லாம் பக்தியை அதிகரிக்க செய்ய வேண்டும். அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் பெறும். ரமா கிரீடகா, லக்ஷ்மி விளையாடினாலாம் அந்த இடத்துல கோகுலத்தில். அந்தளவுக்கு செல்வ செழிப்பு நந்தகோபருக்கு பெருகிடுச்சான். இங்கே வசுதேவர் இந்த தேவிக்கு ராஜா பொண்ணு இருக்கிறாங்க, இவங்களுக்கு பண வசதி தேவையில்லை. அங்கே போய் ஏழப்பட்டவர்களாக இருக்கிற அந்த நந்தகோபருக்கு அவங்களுக்கெல்லாம் கூட லக்ஷ்மி கடாட்சம் பெருக வேண்டும் என்பது, அங்கே போய் அங்கே செழிக்கும்படி செய்து அவர்களை புகழடையும்படி செய்தார். யயாதி சக்கரவர்த்தியால் சபிக்கப்பட்ட எதுகுலத்தில் தான் பகவான் அவதாரமே பண்ணார். அந்த எது மகாராஜன் அப்படி ஒதுக்கப்பட்டவர்களை பகவான் அவர்களுடைய புகழை வளர்த்து, அந்த யாதவ வம்சம் என்றால் அதில் மலைய பர்வதத்தில் சந்தன மரம் முளைச்சது போல் சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணி அதை மணக்கும்படி செய்தார். அது மாதிரி சபிக்கப்பட்டு அது மாதிரி நிலையில் இருக்கிற எது மகாராஜனுடைய குலத்தில் யாதவ குலம் என்று பெயரடிம்படி செய்துட்டாருன்னா அதுலேருந்து தெரிஞ்சுங்க, பகவான் உலகத்தால் யயாதி சக்கரவர்த்தியால் சபிக்கப்பட்ட அப்படிப்பட்ட எது மகாராஜனுடைய குலத்தில் பகவான் அவதாரம் பண்ணுறார். அப்படின்னா யார் ஒதுக்கப்பட்டவர்கள்? அப்போ ஏழைப்பட்டவங்களாம் ஒதுக்கப்பட்டவங்களா? எவ்வளோ வேணாங்க விஷப்பால் கொடுக்க வந்தாங்க. மகா துஷ்டை ராட்சசியாக இருக்கக்கூடிய ருதிராசனாக பச்சை ரத்தத்தை குடிக்கக்கூடியவளாகிய அப்படிப்பட்ட போதனைக்கு கூட பகவான் மோட்சத்தை கொடுக்கலையா? பகவான் பேதத்தை பார்த்தானா? சமப்பிரிய சுஹ்ருத் பிரம்மன்னு ஏன் சொல்கிறான்? அவனை எல்லாரிடத்துல சமமான பிரியம் கொள்பவன் ஆச்சே கிருஷ்ணன். அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும்
ஒருத்தர் பாகுபாடு பார்த்து நாம் இவர்கள் மட்டும்தான் சிறந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நம்ம ஏழைப்பட்டவர்கள திரும்பியே பார்க்குறதுலையே ஐயோ தொட்டா தீட்டு, அவர்கள்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள், தொட்டா தீட்டு, அவர்களிடத்தில் பேசவே கூடாது, பழகவே கூடாது. அப்போ அவர்கள்லாம் மேல்நிலைக்கு வரக்கூடாது. அப்போ நாமெல்லாம் உயர்ந்த பிறவி பிறந்ததுனால நம்ம மட்டும் மேலே இருந்தால் போதும். நம்ம இனத்தவர்களுக்கு மட்டும் நமக்கு பக்தியை போதித்தால் போதும். பக்தர்களுக்கு மட்டும் பக்தி விஷயத்தை சொன்னால் போதும். பக்தி இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடாது. பக்தி இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னா பக்தி இல்லாதவங்களுக்கும் சொல்லி அவர் எடுத்துக்கலன்னு சொன்னால் அதுக்கு பிறகு சொல்லாது. ஆனால் பொதுப்படையாக முதல் எல்லாருக்கும் விதையை விதைக்கணும், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அப்படி நினச்சா ஒருத்தர் கூட கிருஷ்ண பக்தி வந்திருக்க முடியாது. பக்தி இல்லாதவங்களுக்கு அது தெரியாததுனால அது எடுத்து விளக்கி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது பிறகு பக்தர்களாக மாறிடுவாங்க. அவர் பக்தி இல்லாதவர்கள்னா பக்தி இல்லாத ஏன் பக்தி இல்லை அவங்களுக்குன்னா பக்தியை பற்றி தெரியல, அதனால் பக்தி இல்லை. பக்தியை பற்றி அவங்களுக்கு எடுத்து போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. போதிச்சோன்னு சொன்னால் அவருக்கு பக்தி பற்றி தெரிஞ்சால் அவர்களுக்கெல்லாம் பகவான் ராமநாமத்தை சொல்ல வச்சோம்னு சொன்னால் அவர்களுக்கு நாமத்தை சொல்ல வச்சு அதுக்கு முன்னாடி அவர்கள் வயிற்றுக்கு சாப்பாடை போடுங்க. முதல்ல அவர்கள் வயிற்றுக்கு சாப்பாடை போட்டு துணிமணி அவர்களுக்கு எடுத்து கொடுங்க. அந்த துணிமணி எடுத்து கொடுத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுங்க. இருக்கிறதுக்கு தங்கிறதுக்கு ஒரு வீடுகளை வாடகை எடுத்து கொடுங்க. இது மாதிரி நம்ம வசதிகள் நம்ம இருக்கிற பணத்தில் தாராளமாக கொடுக்கலாம். கொடுத்து அவர்களெல்லாம் இந்த கிருஷ்ண பக்திக்கு அழைச்சின்னு வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. எவ்வளோலாம் ராமநாமத்தை சொல்ல வச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவர்களுக்கெல்லாம் பாகவதத்தை புகட்டினால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்போ அவர்கள்லாம் எப்படின்னா போனால் பரவாயில்ல. அவர் ருச்சி இல்லைன்னா தெரியல. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே உயர்ந்த ஜாதியில் இருக்கிற சில பேர் இது மாதிரி இவரெல்லாம் தீட்டுன்னு ஒதுக்கி விட்டதுனால்தான் இன்றைக்கி அவர்கள்லாம் வேற்று மதத்தை தேடி ஓடிவிட்டார்கள். வேறு மதத்தை தேடி எங்கே ஆதரவு கொடுக்குறாங்களோ, யார் தன்னை சகோதரன் என்று அரவணைக்கிறார்களோ அந்த இடத்தை தேடி ஓடிவிட்டார்கள். தாயாகவும் தந்தையாகவும் யார் அரவணைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார்களோ அந்த இடத்தை தேடி ஓடிவிட்டார்கள். அப்போ நம்ம சனாதன ஹிந்து மதத்து மேலே எப்படி அவர்களுக்கு நம்பிக்கை வரும்? ஏன்னா இங்கே தான் ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, இங்கே ஜாதி தானே முக்கியமாக இருக்குது. அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஜாதி வெறி அந்த அளவுக்கு இருந்து இன்றைக்கி அவ்வளோ பரவாயில்ல. எல்லாருமே ஓரளவுக்கு ஒன்று இணைந்து விட்டார்கள். இன்றைக்கி எவ்வளோ பிராமணர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். எவ்வளோ பிராமணர்கள் ஆதரவு கொடுத்து அப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட பக்தியை போதிக்கிறார்கள், நாமத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றன. அதை பற்றி நான் சொல்ல. ஆனால் இது ஒரு காலகட்டத்தில் ஜாதி வெறியினால் ஒதுக்கப்பட்டதுனால்தான் மற்ற வேற்று மதத்தெல்லாம் உள்ள நுழைந்து அவர்கள் பிரச்சாரம் பண்ணதுனால நிறைய பேர் கன்வெர்ட் ஆனாங்க. இதெல்லாம் நடந்த விஷயம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதெல்லாம். அப்படி இருக்கும்போது ஏன்னா அதைவிட பன்மடங்கு அதிகமான நிரூபணமான சனாதன தர்மம், நம்ம ஹிந்து தர்மம் சனாதன தர்மத்தில் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. மற்ற மதத்தில் போதிக்கிறத விட 10 மடங்கு 100 மடங்கு அதிகமான பிரமாணங்களோட நிரூபணங்களோட நம்ம சாஸ்திரம் நிரூபித்து நம்ம ஆத்மான்னு ஒன்று இருக்கின்றதை நிரூபித்து உன்னை நாஸ்திகனை கூட ஆஸ்திகனாக மாற்றும் அளவுக்கு பிரமாணத்தோட பிரத்யக்ஷமாக உனக்கு நிரூபணமாக காட்டி கொடுக்கக்கூடிய வழி நம்மளுடைய சனாதன தர்மம். வேறு எந்த மதத்தவர்களும் விசுவாசம்னு சொல்லுவாங்க, நம்பிக்கை சொல்லுவாங்க, ஆனால் நிரூபணம் பண்ண முடியாது. ஆனால் நம்மளாம் அந்த காலத்தில் மகாபாரதம் நடந்ததோ நடக்கலையோ அப்படிலாம் இருக்கட்டும், ஆனால் பகவத்கீதையில் உள்ள அந்த ஆத்ம தத்துவத்தை உங்களால் பிரத்யக்ஷமாக பிரபு கிருஷ்ண பரமாத்மா நிரூபணம் பண்ணி காமிக்கிறார். இந்த ஆத்மா இல்லைன்னா நீ தான் ஆத்மா, இந்த உடல் நீ இல்லைன்றதை புட்டு வைக்கிறாரு. இது மாதிரி எந்த சாஸ்திரமும் கிடையாது, எந்த மதத்துலேயும் கிடையாது.
இவ்வளவு பிரத்யக்ஷமாக இவ்வளவு கிளியரிட்டியாக நமக்கு நம்ம சாஸ்திரங்கள்லாம் கர்ஜிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் அதனுடைய சாரமான அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் அந்த சாஸ்திரத்தை நாம் உள்ளே இறங்கணும்னு சொன்னால் நீங்கள் பகவத்கீதை கீழே வைக்க மாட்டீங்க. பகவத்கீதையில் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பொன்மொழிகளாக தோன்றும். வேத வார்த்தைகள் சமமாக வேத வாக்காக தோன்றும். அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் உண்மையாக நீங்கள் பகவத்கீதையினுடைய சாரத்தை புரிந்து கொண்டீர்களானால், பாகவதனுடைய சாரத்தை புரிந்து கொண்டீர்களானால், ராமாயணத்துடைய சாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால், அந்த ராமன் பகவான் நமக்காக இறங்கி பூமியில் அவதாரம் இறங்கி வருதல், அப்படி இறங்கி வந்து நமக்காக காடு காடாக கஷ்டப்பட்டாங்க. சீதைக்காக கஷ்டப்பட்ட கிடையே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு வசப்பட்டால் இந்த நிலையை தான் அடையணும் அப்படின்ற நிலையை காண்பிக்கிறதுக்காக அப்படி காடு காடாக கஷ்டப்பட்டார், நமக்கு உணர்த்துவதற்காக என்று சுகாச்சாரியார் சொல்கிறார் பாகவதத்தில். அப்போ நம்மை சிக்ஷிப்பதற்காக மத்தியாவதாரஸ்திக மத்திய சிக்ஷனோ மனுஷனை நல்வழிப்படுத்துவதற்காக மத்திய சிக்ஷன் ரக்ஷோபதாயின கேவலம் விபோ. வெறும் ராட்சச வதத்துக்காக மட்டும் பகவான் அவதாரம் செய்யவில்லை. நினைச்சா வைகுண்டத்திலிருந்து ஒரு சக்கராயுதம் ஒரு பிரம்மாஸ்திரம் போட்டார்னா முடிஞ்சு போச்சு ராவணன் கதி. பிரம்மாஸ்திரத்தினால்தான் அவனுக்கு அழிவு. ஆனால் ஏன் பகவான் மனுஷ அவதாரம் எடுக்கணும்னா மனுஷர்களை நல்வழிப்படுத்துவதற்காக. வேதத்தில் உள்ள விஷயங்கள் புரியலை, அதில் உள்ள தர்மங்கள் தெரியலை. அப்போ அவர்களெல்லாம் அந்த தர்மத்தில் நிலைக்க வைப்பதற்காக நிலைநிறுத்துவதற்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயே சம்பவாமி யுகே யுகே அந்த தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக பகவான் ராமச்சந்திரமூர்த்தியாக மனுஷன்னா இப்படி தான் வாழணும், பிறருக்காக வாழ்வது தான் மனுஷன். தன்னுடைய சுயநலத்துக்காக செல்ஃபிஷாக ஒரு மனுஷன் வாழ்வதற்காக மனுஷ வாழ்க்கை கிடையாது. தியாகராஜன் அவனுக்கு பகவானுக்கு பேர் ராமச்சந்திரமூர்த்திக்கு. அப்படியே அந்த சொத்தை பரதனுக்கு தானம் பண்ணிட்டு போயினே இருந்துட்டார். யார் கேட்குறாங்களோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. சுக்ரீவனுடைய ராஜ்யம் வாலியை வதம் பண்ணால் அடுத்த நிமிஷம் யாருக்குன்னா ராமருக்கு தானே அந்த ராஜ்யம் சொந்தம், சுக்ரீவனுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்படியே தியாகம் பண்ணிட்டு. ஏன்னா அதில் பட்டுதல் இல்லை. ஒரு மனுஷனால் பணத்தை கொடுக்க முடியும்னு சொன்னால் அவனுக்கு அந்த பணத்து மேலே ஆசை இல்லாதவனால்தான் அந்த பணத்தை அவனால் தானம் பண்ண முடியும். பணத்தின் மேலே ஒரு கஞ்ச பிசினாரித்தனம், பணத்தின் மேலே ஒரு வெறித்தனமான ஆசை இருக்கிறவனால நிச்சயமாக ஈய முடியாது. கஷ்டப்படுறவங்கள பார்த்தா கூட மனசு வராது 10 ரூபா கொடுக்கறதுக்கு. எவனு அந்த பணத்தை துச்சமாக பணத்தின் மேலே உள்ள பட்டுதலை அடியோடு போக்கினவனோ கிருஷ்ண பக்தியில் பட்டுதலை அதிகமாக்கி கொண்டு பணம் பொண்ணு மண் பெண் இந்த விஷயத்தில் பட்டுதலை எவன் உதறி தள்ளினோ அவனால தான் எதையும் தியாகம் செய்ய முடியும். தங்கத்தையும் கல்லையும் லோஷ்டவத் ஸ்மிருதம் மண்ணாங்கட்டிக்கு சம்மா எவன் பார்க்கிறானோ அவனால் தான் அந்த தங்கத்தை தாராளமாக வழங்க முடியும். அவனால் தான் பணத்தை தாராளமாக வழங்க முடியும். பணத்தில் மேலே பட்டுதல் இருக்கிறவன் எப்படி வழங்க முடியும்? எப்படி அவனுக்கு அந்த வழங்க முடியாது. ஆனாலும் பெரிய பெரிய ஸ்தாபனங்களை வழங்கினா அந்த இடத்துல கொடுத்தா புண்ணியமாக அந்த கோயிலுக்கு கொடுத்தா அப்படின்னு அதில் கூட ஒரு பலனை எதிர்பார்க்கறதுனால்தான் அங்கே ஒரு 1000 ரூபாய் அவன் டொனேஷன் கொடுக்குறான். அப்போ அங்கே மட்டும் கொடுக்குறாங்களே, ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சரி, அங்கே மட்டும் பெரிய ஸ்தாபனம் கொடுக்குறானே, அதில் ஏதாவது பலன் கிடைக்குன்றது ஒரு பலனை உத்தேசித்து தான் கொடுக்குறான். இப்போ திருப்பதி கூட உண்டியில் அவ்வளோ பணம் குவியுதுன்னா அதில் ஏதோ ஒரு பலன் கிடைக்கும், அது 10 மடங்காக நமக்கு பகவான் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அங்கே போடுறாங்க உண்டியில். அப்போ யாரால் எந்த புகழையும் எதிர்பார்க்காம எந்த பலனையும் எதிர்பார்க்காம யாரால் கொடுக்க பணத்து மேலே உள்ள பட்டுதல் எவனுக்கு விட்டவனோ, எவன் உண்மையாக கிருஷ்ண பக்தி பண்ணுறவனோ, ஹராப பக்தஸ்ய குத மகத்குணா, அந்த கிருஷ்ண பக்தியில் உண்மையாக அனன்ய பக்தியோட கிருஷ்ண பக்தி பண்ணுறவனுக்கு தான் குசேலர் மாதிரி ஆசையற்றவராக இருக்க முடியும். ஆசையற்றவனால தான் தாராளமாக கொடுக்க முடியும். ஏழப்பட்டவங்களாக பார்த்து கொடுப்பான். அவன் அதில் எந்த பலனையும் அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். சுஹൃதா சர்வதேக பலனை எதிர்பார்க்காம நலன் விரும்பியாக இருப்பவன் தான் சுஹൃத்து அப்படின்னு பேர் அவனுக்கு. அவன் நலன் விரும்பியாக இருந்து எல்லாரையுமே அஜாத சத்ருகு பிறந்தவர்கள் யாரையும் சத்ருவாக நினைக்காமல் எல்லாரும் மித்ரபாவேன அப்படின்னு எல்லாரையும் மித்திரனாக நண்பர்களாக பாவித்து அவர்களை தன் உறவினர்களாக சகோதரிகளாக பாவித்து அவர்களுக்கு வேண்டிய
பொருள்களை வாரி வழங்குவான். அவனால் தான் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட மனப்பான்மை யாருக்கு? அப்படிப்பட்ட மனப்பான்மையை போதிக்கிறது தான் பகவத்கீதை. ஆமாம், அப்படிப்பட்ட மனப்பான்மையை, அப்படிப்பட்ட உயர்ந்த பற்றற்ற நிலையை போதிக்கிறது தான் பகவத்கீதை. எதற்காகன்னா, அப்போ தான் நீ உலகத்தில் நன்மை செய்ய ஒரு ஸ்டெப்பு வைப்ப. நன்மை செய்யறதுக்கு முழுசாக இறங்கிடும் சொல்லலை. முதல் ஸ்டெப்பே நீ வைக்க முடியாதே. உனக்கு பற்று இருந்தா, குடும்பத்தில் பற்றுதல் இருக்குது. வெளியில் அப்படின்னா உன் குடும்பத்துக்கு மட்டும்தான் நீ உழைப்ப. நீ வெளியில் போய் 4 பேர் நல்லதாக செய்வ? யோசிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். நீ எப்போ தேகாபத்திய களத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத்ஸ்வபிஹி தேஷாம் பிரமத்துவ நிதனம் பஷ்யன் நபின பஷ்யதி அப்படின்னு அசத்ஸ்வபி அப்படின்ட்டு அசத்துக்களாக இவைகள்லாம் நிலையற்றவைகள் என்று தெரிந்து தேகாபத்திய களத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அப்படிப்பட்ட நம்மளுடைய மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் எல்லாத்தையுமே நிலையற்றது, இவைகளிடத்தில் பற்றுதல் வைப்பது அப்படின்னு சொல்லி இவைகளில் போய் தேஷாம் பிரமத்துவம், இதில் போய் ஏமாந்துடாம, இந்த பட்டுதலில் போய் விழுந்து ஏமாந்து போய்விடாமல், எவன் பஷ்யன் நபின பஷ்யதி, இதில் போய் மாட்டின்னு என்ன கஷ்டப்படுறான்னு பார்த்து கூட உணராமல் இருக்கிறார்களே அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதிலிருந்து வெளியே வரணும்னு சொல்கிறார் நமக்கு சுகாச்சாரியார். சொல்லிக் கொடுக்குறாரு, அருமையான வார்த்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நித்ரையா ஹிரியதே நக்தம் திவாச்ச அர்த்தேகையா ராஜன்னு குடும்ப பரணேனவா. காலையில் எழுந்த உடனே பணம்னு அந்த பட்டுதல், அந்த பணத்து மேலே வெறித்தனமானது திவாகரன் உதயமாகும் போதே அர்த்த ஈகையா பணத்து மேலே உள்ள ஆசை அப்படி அவனை இழுக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறானே, அப்படி மூட்டை கட்டின சாப்பாடு மூட்டை கட்டின ஒரே ஓட்டம் ஓடுறானே. அதுக்கான குடும்ப பரணேனவா, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக. நக்தம் நித்ரையா ஹிரியதே நக்தம், அப்படி இரவில் நல்ல தூக்கத்தில் அவனுக்கு பட்டுதல் கொண்டு அதில் நல்லா செத்த போன மாதிரி தூங்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்கிறார் சுகாச்சாரியார். ஒன்றுமே தெரியாது, அப்படி வியர்த்தமாக காலத்தை பொழுது போக்குறானே. தன் சுயநலம் இது மட்டும்தான் அவன் மெயின். நல்லா தூங்கணும், நல்ல நம்ம குடும்பத்தை நல்லா காப்பாற்றிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தோடு நல்லா என்ஜாய் பண்ணணும். அவ்வளோதான், இதுதான் அவன் லைஃப். கடைசியில் ஒரு நாள் வந்தால் செத்து போயிடணும். இது கிடையாது லைஃபு. இதை சொல்ல நாயம் தேக பாஜாம் லோகே கஷ்டான் காமான் ந அர்ஹதே விட்புஜாம் ஏ. தபோ வாழ்க்கை வாழணும். தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். அப்படிப்பட்ட எல்லையற்ற பிரம்ம சௌக்கியத்தை ஒரு மனுஷன் அனுபவிக்கணும்னு நான் சொன்னேன். மனசு சுத்தமாகணும். அவள் சுத்தமான ஹிருதயத்தில் அவனுக்கு பட்டுதல் இருக்காது. இந்த தேகத்துக்காக ஒரு மனுஷன் நாயம் தேகபாஜாம், இந்த உடலுக்காக, இந்த உடல் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க கஷ்டான் காமான் நாற்கதே, கடினமான நம்ம இந்த செயல்களை செய்யறதுன்னு கஷ்டப்பட்டு எதுக்கான காமன் நம்ம ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக இந்த மனுஷ உடல் எடுக்கப்படலை. ஹியூமன் பீயிங் அது கிடையாது. பிரம்ம சௌக்கியம் து அனந்தம், எல்லையற்ற பிரம்ம சௌக்கியம். இந்த பரந்த மனநோக்கத்தோட யார் உலகத்தை பார்க்கிறார்களோ, எல்லாரும் சமம், எல்லா ஜீவராசிகளும் சமம் என்று யார் பார்க்கிறார்களோ அவர்கள் தான் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். அவர்கள் மனசு சுத்தமாக இருக்கும். இந்த ஒரு குடும்பம், நான் குறுகிய மனப்பான்மையோடு இந்த 4-5 பேர் தான் என் குடும்பம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் குறுகிய மனப்பான்மை கொண்டவன். இந்த இந்தியாவில், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய தந்தைமார்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய உறவினர்கள் என்ற பரந்த மனநோக்கத்தில் இந்த மனுஷர்களை மட்டும் கிடையாது, சகல ஜீவராசிகளும் அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு சொன்னால் அந்த கஷ்டம் எனக்கே வந்தது போல் நான் துடிச்சிடுவேன். அப்படி ஆத்ம உபமன்யேன சர்வத்திர கீதையில் சொல்கிறாரு, தன்னை உபமானமாக கொண்டு மற்றவர்களை பார்ப்பவன் ரொம்ப உயர்ந்தவனாக சொல்லப்படுகின்றான் என்று கீதையில் பகவான் சொல்கிறார். உனக்கு அந்த கஷ்டம் வந்தால் நீ எப்படி இருப்ப? உனக்கு கை கால் மொண்டியாக இருந்து நீ பிச்சை எடுக்கிறன்னு சொன்னால் அந்த நிலைமையில் நீ இருந்தால் நீ என்ன பண்ணுவ? யாராவது கொடுப்பாங்களா? யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? நம்ம முடியாத நிலையில் இருக்கிறோமே அப்படி நீ ஏங்குவ இல்லையா? பகவானே கிருஷ்ணா
எனக்கு யாருன்னா ஒருத்தர் எனக்கு கை கொடு, யார் மூலமாவது எனக்கு அனுகிரகம் பண்ணு கிருஷ்ணான்னு பிரார்த்தனை பண்ணுவே இல்லையா? அப்படி ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னான், கை கொடுத்துட்டான்னு சொன்னான், அவனை கோயில் கட்டி கும்பிடும் இல்லையா அந்த உதவி செய்கிறவனே? இது மாதிரி தானே அவனுக்கும் இருக்கும். அந்த நிலையிலிருந்து நீங்கள் நினச்சிப்பா. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய நிலைமையிலிருந்தும், ஒவ்வொருத்தருடைய நிலைமை, ஒவ்வொரு ஜீவராசியுடைய நிலைமையிலிருந்தும் யோசித்து பாருங்கள். அவைகள்லாம் என்ன செய்ய முடியும்? அவைகள்லாம் கோட்டை கட்டி சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஏசியில் வாழ முடியுமா? நினச்சா கூட முடியாது. வாழ்நாள் முழுவதும் ஒருத்தன் ஆட்டோ ஓட்டி, ஒருத்தன் வந்து பிச்சை எடுத்து ஒருத்தன் சம்பாதிச்சானா என்னத்தை சம்பாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தன் கடலை உண்டை விற்று என்னத்தை அவன் சாப்பிட்ருவான்? அவன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அவனுக்கு வயனமாக சாப்பிடுவான்? என்ன வசதியாக சாப்பிட்ருவான்? சொல்லுங்க பார்க்கலாம். காலம் முழுதும் கஷ்டப்பட்டால் கூட அவனால் ஒரு 10,000 ரூபாய் அவனால் சேர்க்க முடியுமா? அன்னைக்கு கைக்கு வாய்க்குமே சரியாக இருக்கும். அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு பளிச்சுன்னு ஒரு 10,000 ரூபாய் எடுத்து போய் அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் மனசு எவ்வளோ குளிர்ந்து போய் பேச வாக்கு வராமல் அவன் தொண்டை கற்கதம் உண்டாகி கண்களில் கண்ணீர் மல்க அவன் குளிர்ந்த அந்த ஆனந்தத்தை பார்த்து பிரம்ம சௌக்கியம் து ஆனந்தம், அது தாங்க பிரம்ம சௌக்கியம். அந்த பேரானந்தத்தில் அவன் தெளிச்சு அவன் சொல்ல முடியாமல் திக்கி திணறான் பற்றியா? அவனை திணறடிக்கிறீங்க பற்றியா? நீங்கள் கொடுத்த அந்த பெரிய அமௌண்ட் அவனுக்கு பெரிய அமௌண்ட்டு, உங்களுக்கு அது சின்ன விஷயம். 10,000 ரூபாய் பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி லட்சக்கணக்கில் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இது 10,000 ரூபாய் பெரிய விஷயமே கிடையாது. கொடுக்கலாம், மனசு வராது. அப்படிப்பட்ட ஏழ்மையை குளிர வச்சு அவன் மனசை சந்தோஷப்படுத்தி அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரதை பார்த்த உடனே அந்த அந்த குளிர்ச்சியோடு அவன் ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்க. என்ன சாமி நீங்கள் உங்களெலாம் பைத்தியமா அப்படின்னு கூட கேட்பான். எதுக்கு சாமி எனக்கு எடுத்து வந்து கொடுக்குறீங்க? வச்சுக்கோ, பரவாயில்ல வச்சுக்கோ. 1 மாதத்துக்கு அப்படியே ஓட்டு, புரியுதா? 2 மாதத்துக்கு ஓட்டு. உன் பையன் வந்து நல்லா இப்போ படிச்சுன்னு இருக்கான் இல்லையா, அவன் ஒரு நல்ல வேலைக்கு போகிற வரைக்கும் உனக்கு இந்த கஷ்டம் கொஞ்சம் சமாளிச்சிக்கோ. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்போ போய் ஹெல்ப் பண்ணுறேன், நீ சாப்பிட சந்தோஷமாக இரு, எதை பற்றியும் கவலைப்படாத. எனக்கு கவலை என்ன தம்பி சொல்கிறீங்க? என் பையன் பெரியவனா வானா, நல்லா சம்பாதிப்பானா, எனக்கு கை கால் வரல சுவாமி, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, என் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு தெரில, என் கஷ்டம்லாம் ஆயிடுது அப்படின்னு அவன் வேதனைப்படுறான் பற்றியா? அவனுக்கு ஒரு பளிச்சுன்னு அவனுக்கு பணத்தை கொடுத்தும்போது, சாமி இந்த மாதத்துல எப்படியாவது சமாளிச்சிடுவேன் சாமி அப்படின்னு அவன் மனசு தெரிஞ்சு சொல்லும்பொழுது, இந்த வாடகை கூட எப்படியாவது கொடுத்து நான் சமாளிச்சிடுவேன் சாமி அப்படின்னு சொல்லும்போது அவன் மனசு எவ்வளோ சந்தோஷப்படுக்கும். அப்போ தான் இந்த சந்தோஷத்தை பார்த்து தான் நமக்கு இல்லைன்னா கூட பரவாயில்லடா, அந்த குடும்பம் வாழுதுன்னு சொல்லிட்டு தனக்கு இல்லைன்னா கூட தன் கடன் வாங்கியாவது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற புத்தி நம்மளுக்கு வருது. எவ்வளோ கொடுக்குறோமோ கொடுக்க மேலும் கொடுக்கணுன்ற புத்தியானது நமக்கு அந்த அதில் கிடைக்கிற ஆனந்தமானது எல்லையற்ற சௌக்கியம். பிரம்ம சௌக்கியம் து ஆனந்தம், அதுதாங்க பிரம்ம சௌக்கியம். பகவான் அதில் தாங்க சந்தோஷப்படுத்துகிறான். உங்கள் கையில் இருக்கிற விஷயந்தான் உங்களுக்கு ஆனந்தம் அனுபவிக்க தெரியல. உங்களுக்கு அந்த பணத்தை நீங்கள் வந்து சரியான இடத்துல நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த உள்ளூர அந்த ஆத்மார்த்தமாக அந்த மனசில் பொங்கி வரும் பாருங்க அந்த ஆனந்தம், அந்த அன்போடு வரும் பாருங்க அந்த சந்தோஷம். அவங்க உன்னை கட்டி பிடிச்சிப்பாங்க. அந்த ஏழை பங்காளன் நம்மை கட்டி பிடித்து கொண்டு நம்மை கதறுவான். இது மாதிரி உதவி செய்கிறதுக்கு கூட இன்றைக்கி ஆள் இருக்காங்களா? எங்களுக்கெல்லாம் கதியே இல்லைன்னு நினச்சோமே. நாங்களாம் காலம் பூரா கஷ்டப்பட்டால் கூட எங்களால் இது நாங்கள் திருப்பி கொடுக்க முடியாது சுவாமி. ஆனால் தாராளம் உங்களை திருப்பி கொடுக்க சொல்லலை, நீங்கள் வச்சுக்க. இன்னும் மேலே ஏதாவது உதவி வேணும்னா நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறோம், என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், வச்சுக்கோ, ஃபோன் பண்ணு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எப்படி இருக்கும் பாருங்கள். அவங்க அந்த ஹிருதயத்தை குளிர வைக்க இது மாதிரி எல்லார் குடும்பத்தையும் அவங்க வீட்டில் விளக்கேற்றி வைக்கும்போது அவங்களுடைய குடும்பம் அதை பழைக்கும் போது மனசார வாழ்த்துவாங்க பாருங்கள். அந்த வாழ்த்து உங்களுக்கு தலைமுறையாக அவங்கள பாதுகாக்குங்க. சத்தியம் இது. ஒவ்வொருத்தர் ஹிருதயத்திலையும் கிருஷ்ணன் இல்லாமல் எப்படிங்க ஒரு மனுஷன் ஜீவிக்க முடியும்? அவர்கள் கிருஷ்ணனை சார்ந்தவர்கள் அல்ல. பக்தர்கள் வேஷம் போட்டு கொண்டு இருப்பவர்கள் தான் உண்மையான பக்தர்கள்
அப்படின்னு நம்ம சில பேர் ஏமாந்து போயிருக்காங்க. அவர்களெல்லாம் பக்தர்கள் அல்ல, அவர்களெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், அப்போ அவர்களெல்லாம் ஜீவிக்கிறார்களே, எதனால் ஜீவிக்கிறார்கள்? அந்த பிரவிஷ்ய மமவாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அந்யாம்ச ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதின். கைகால்கள்லாம் அசைகிறது. யாரால் அசைகிறது? அந்த பிரவிஷ்ய அவன் உள்ளுக்குள்ளே பிரவேசமாகி அவன் உள்ளிருந்து ஆட்டி வைக்கிறதுனால தானே அவன் வாக்கு வாச்சாம் பிரசுப்தாம், அந்த வாக்கு எழும்புறது, கண் பார்க்கறது, மூக்கு நுகர்றது, காது கேட்கறது, கை கால் அசைகிறது. ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதின் பிராணான் நமோ பகவதே. அவன் பிராணன் இயங்கி கொண்டு இருக்கிறது. அவன் இல்லாமல் எப்படி ஒரு மனுஷன் இயங்குவான்? ஒரு ஜீவராசி இயங்கு. அப்போ அவன் இல்லைன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அப்போ அவனின் இருதயத்துக்குள்ளிருந்து அவன் சந்தோஷம் அடைகிறதுனால தானே அந்த ஆனந்தம் அவனுக்குள்ள அது உணர்கிறான், அந்த ஆனந்தத்தை உணர்கிறான். அப்படி இருக்கும்போது யாருக்கு நீ கொடுக்குற? பகவானுக்கே. பகவான் கொடுத்தது நமக்கு, பகவானுக்கே திருப்பி கொடுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சம்பாதிச்சிட்டோம் அப்படின்ற அகங்காரம் நம்ம ஒன்று சொல்லலாம். தவிர சம்பாதிக்கிறவன் எல்லாமே கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறான். ஒரு நாளைக்கு கடினமாக உழைச்சா கூட மிஞ்சி போனால் 500 ரூபாய்க்கு மேலே கொடுக்கல. ஒரு இடத்துல இன்றைக்கி சம்பளம் பார்த்தா, ஒரு இடத்துல பார்த்தா 2000 ரூபாய் சம்பாதிக்கிறான், ஒரு இடத்துல பார்த்தா 5000 சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு. அது மாதிரி அந்த கேட்டகரி இருக்குது இல்லையா? எவ்வளோ தான். அப்போ உழைப்பு பொறுத்து இல்லை, அந்தந்த தகுதியை பொறுத்து, அவனுடைய புண்ணியத்தை பொறுத்து, பகவானுடைய கணக்கை பொறுத்து அவனுக்கு சம்பளம் உயர்வோ தாழ்வோ ஏற்படுகிறது அல்லவா? அப்போது நாம் அந்த அந்த பகவானால் தானே கொடுக்கப்படுகிறது. அந்த பணமானது பகவானால் கொடுக்கப்படுறதுனால தானே அந்த பணத்தை அவன் சம்பாதிக்க முடிகிறது. லட்சக்கணக்கில் இருக்கு. என்ன தான் தன் உழைப்பு போட்டாலும் அந்த உழைப்பு விட அதிகமான உழைப்பு உழைக்கிறான், ஆனால் பார்த்தா அவன் கம்மியாக சம்பாதிக்கிறான். அப்படின்னு பகவான் கிருபை உனக்கு அது இருக்குது, இல்லாட்டி உன்னுடைய புண்ணியம் இருக்குது. அந்த புண்ணிய பலத்தினாலையும் பகவானுடைய கிருபையினாலும் தான் உனக்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த சம்பளத்தை தாராளமாக கொடுக்கலாமே. அப்போ யாருக்கு கொடுக்கணும்னா பகவான் கொடுத்ததை நீ மற்றவங்களுக்கு பகவானுக்கே திருப்பி கொடுக்குற, அவ்வளோதான். அதனால் இருக்கிறவங்க தாராளமாக இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதுதான் பெரிய பூஜை. பகவானுக்கு பண்ணக்கூடிய பெரிய ஆராதனையே அதுதான். அதனால தான் பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைவான். சீக்கிரமாக பகவான் விரைவில் பகவானுடைய அருளை பெறுவதற்கு இதை கூட ஷார்ட்கட் மெத்தடு எனக்கு வேறு எதுவும் தெரியலைங்க. இதுதான் உண்மையான விஷயம் சொல்கிறேன். பாகவதத்தில் சொல்லியிருக்கு சொல்கிறேன். சீக்கிரமாக பகவானுடைய அனுக்கிரகத்தை பெறத்துக்கு இந்த பிற ஜீவராசிகளுக்கு நீ அன்பு காட்டுவதன் மூலமாகத்தான் நீ பகவானுடைய அருளை விரைவில் பெற முடியும். வேறு எந்த நீ கபடமாக எந்த ஷார்ட்கட் மெத்தட் வேறு ஏதாவது நீ கபடமாக வேறு சாதனைகளை நீ செய்து கடைப்பிடிச்சா கூட தபசு பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ண குட்டிக்காரன் அடிக்கிறேன்னா அதெல்லாம் நடக்காது. அதிலெல்லாம் பகவான் ஓரளவுக்கு திருப்தி அடையலாம். ஏதோ நீ விரதங்கள்லாம் இருக்கிற, ஏகாதசி விரதம்லாம் இருக்கிறன்னு ஓரளவுக்கு பகவான் சந்தோஷம் அடையலாம். ஆனால் பூரண சந்தோஷம் ஒரு மனசை குளிர வைக்கிறது தான். ஏழப்பட்டவனுடைய மனசை குளிர வைக்கிறது தான், அவர்கள் வயிறை குளிர வைக்கிறது தான், மனசை குளிர வைக்கிறது தான் பகவான் பூரணமாக சந்தோஷம் அடைகிறான். அந்த பொங்கிண்டு வருது பாருங்கள் அந்த ஆனந்தம். அவருக்கு பணம் கொடுக்கும்போது அந்த ஆனந்தத்துக்கு அதில் தான் அது ஆத்மார்த்தமாக அது அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கண்ணீர் வடிக்கிறாங்க பார்த்தியா, சந்தோஷப்படுறாங்க பார்த்திங்களா? அந்த சந்தோஷத்துக்கு அந்த சந்தோஷம் பகவானால் தன்னுடைய மீறியும் நமக்கு அந்த ஆனந்தம் பொங்குதுன்னா அது பகவான் உள்ளிருந்து அந்த ஆனந்தத்தினால அவன் சிரிக்கின்றான். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணன்றது இதுதான். புரியுதுங்களா? அப்படியேப்பட்ட மக்கள் திருப்பை மகேஷன் திருப்பி மக்களுடைய தான் பகவான் வேற இல்லை, மக்கள் வேற இல்லைங்க. தெய்வம் து சாக்ஷாத் மனுஷ ரூபேனே அப்படின்னு. அப்போது தெய்வம் மனுஷ ரூபத்தில் தான் இருக்குது. உயிரற்ற சிலையில் நீங்கள் பகவானை போய் அப்படி இப்படி உழுந்து கும்பிட்றீங்களா? உயிருள்ள மனுஷனை மதிக்க மாட்டீங்களே. உயிருள்ள மனுஷ ரூபத்தில் பகவான் பிரத்யட்சமாக நல்லா பேசுகிறான், பழகிறான். ஆனால் இதை விட்டுட்டு நீ உயிரற்ற ஒரு விக்கிரகத்தில் நீ பகவானை பார்க்குற அளவுக்கு பக்குவம் உனக்கு எங்கே? உயிருள்ள மனுஷனையே நீ மனுஷனுக்குள்ளே பகவானை பார்க்க தெரியாது. நீ உயிரில்லாத ஒரு விக்கிரகத்தில் நீ பகவானை எப்படி பார்க்க போகிற? அது பேசுகிறதும் இல்லை, எதுவும் பண்ணுறதும் இல்லை. அதில் நீ பகவானை பார்க்குறன்னா அது பெரிய பக்குவம். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால்
சுலபமாக இருக்கிற இது மாதிரி ஆத்மாக்கள் இடத்துல நீ பகவானை பார்க்குறன்னு சொன்னால் இது ஈஸி, ஷார்ட்கட் மெத்தடு. சீக்கிரமாக பகவான் சந்தோஷம் அடைகிறான். புரியுதுங்களா? பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறீங்க, கரெக்டு. அது பகவான் சாப்பிட்றான்னு நீ நம்புறீங்க. இதில் இவ்வளோ நம்பிக்கை நேரடியாகவே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷ ரூபத்தில் பகவான் சாப்பிட்றான்னு சொன்னால் அது ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவர்களுக்கு சாப்பாடு போடலாமே, நிறைய கொடுக்கலாமே. அந்த ரூபத்தில் பகவானே சாப்பிட்றான்னு நம்ம ஏன் நம்ப மாட்டீங்க? அப்போது ஒரு விக்கிரகத்தில் பகவானை நம்புகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பக்குவப்படுத்துகிற நீங்கள் அப்படிப்பட்ட உயிருள்ள இருக்கிற ஜந்துக்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கறது போது அது பகவான் சாப்பிட்றான்னு ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? பகவான் சொல்கிறான் இல்லையா, நான் தான் சாப்பிட்றேன்னு அந்த ரூபத்தில். அசுர்காசிரமம் அந்த என்ன ஸ்லோகம், அது 3வது ஸ்கந்தத்தில் வருது. அந்த ஏழைப்பட்டவனுடைய முகத்திலிருந்து நானே கிரகிக்கிறேன். அந்த ஏழை பிராமணன் வயிற்றுக்கு நீ போகிறன்னா அந்த ஏழை பிராமணன் முகத்திலிருந்து நானே சாப்பிட்றேன் அப்படின்னு பகவான் சொல்கிறானே. அப்படி ஏழைப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அப்போலாம் பிராமணர்கள்லாம் தன்னை ஏழ்மையாக தான் வைத்துக்கொள்வார்கள். அவர்கள் பிக்ஷை எடுத்து உஞ்சவிருத்தி எடுத்து தான் சாப்பிடுவார்கள். அந்த ரூபத்தில் பகவானே சாப்பிட்றானா. அது மாதிரி ஒவ்வொரு மக்கள் ஏழைப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அந்த ரூபத்திலிருந்து பகவானே ஏற்றுக்கொள்கிறான். இது நான் சொல்ல, பாகவதம் சொல்லியிருக்கு. இது மாதிரி நீங்கள் தாராளமாக எல்லாருக்கும் அள்ளி வழங்குங்க. கோடி கோடியாக புரள்கிற இடத்துலையே போய் கொட்டாதீங்க. புரியுதுங்களா? அதில் நிறைய ஸ்தாபனங்களில் போலிகளும் இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல, குறிப்பிட்டு யார் பேரும் சொல்ல விரும்பலை. ஒரு அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு கேட்டாங்க, நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுறோம், சரி ஓகே, அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு. நான் பதிலுக்கு எதுவுமே சொல்லலை. சரின்ட்டு கவனம் விட்டுட்டேன், கொடுக்கல. இதுக்கு முன்னாடி ராதா கல்யாணத்துன்னு சொன்னாங்க. ராதா கல்யாணத்துக்கு அதுவும் எதுக்காக சொன்னாங்கன்னா, ராதா கல்யாணத்துக்காக நான் கொடுக்கல. ராதா கல்யாணத்தில் அன்னதானம் பண்ணணும், அதுக்கு டொனேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டு ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அன்னதானம் பண்ணுறாங்க இல்லையா, பிரசாதம் விநியோகம் பண்ணுறாங்க இல்லையா, 4 பேர் பிரசாதத்துக்கு உதவுமே என்று சொல்லி கொடுத்துட்டேன். அது ஏன்னா 4 பேர் வயிற்றுக்கு போகுது இல்லையா சாப்பாடு, அதனால். அப்புறமா மறுபடியும் அவங்க டொனேஷன் கேட்டாங்க. வேறு ஒரு கோயிலுக்கு டொனேஷன், ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுறோம். அதான் கொடுக்கல. ஏன்னா இவர்கள் சொல்கிற அந்த கோயிலுக்கு கோடிக்கணக்காக பணம் குவியுது. அந்த கோயிலுக்கு கோடிக்கணக்காக பணம் குவியுது. சாதாரணமான கோயில் கிடையாது, அது பிரம்மாண்டமான கோயில், சென்னையிலே. அப்படியேப்பட்ட கோயிலுக்கு இவங்க என்னென்னா ஃபெஸ்டிவல் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு எங்களை சின்ன அமௌண்ட்டு அது கொடுங்க, பகவானுக்கு பண்ணுறது பெரும் புண்ணியம், நீங்கள் கொடுத்துடணுன்னு. பகவானுக்கு பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியும். ஏன்னா பகவான் எங்கே இருக்கிறான்னா ஏழைகளுடைய வயிற்றில் இருக்கான் பகவான், ஏழைகளுடைய ஹிருதயத்தில் இருக்கிறான் பகவான். அப்படி இருக்கும்போது அந்த கோடிக்கணக்காக பெறக்கூடிய அப்படியேப்பட்ட ஒரு கோயிலுக்கு இவங்க டொனேஷன் கேட்டாங்க. நான் கொடுக்கல, மௌனமாக இருந்துட்டேன், கம்முன்னு இருந்துட்டேன், கொடுக்கல. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க பேசுறதே விட்டாங்க, அவ்வளோதான், கட் பண்ணிட்டாங்க. அதனால் நான் கவலைப்படல, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அப்படிப்பட்டவர்களுடைய இது தேவையில்லை. அவரெல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள தான் மதிப்பாங்க. தாழ்ந்தவர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது இப்போது நமக்கால கேட்குறாங்களே, அவங்க இல்லாதப்பட்டவங்க கிடையாது, அவங்கள நிறைய இருக்குது, அவங்கள பெரிய பணம் வச்சுருக்கிறவங்க தான், நல்லா சம்பாதிக்கிறவங்க தான். ஆனாலும் அவர்கள் 4 பேருக்கு கொடுக்கணுன்ற மனப்பான்மை, அந்த கோயிலுக்கு கொடுக்குற அந்த மனமானது மற்ற ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு மனம் இல்லை. என்ன பண்ணுறது? எத்தனையோ அவர்கள் பிராமணர்கள், ஒரு அம்மா, ஒரு மாமி, அது மாதிரி. எதுக்காக சொல்கிறேன் இந்த இன்சிடென்ட், எதுக்காக சொல்கிறேன்னா, கொடுன்னு சொல்கிறாங்க, ஆனால் கொடுக்க வேண்டிய இடம் எப்படியப்பட்டதுன்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, கோடிக்கணக்காக பரவலக்கூடிய இடத்துல நம்ம கொடுக்கணுன்னா தேவையில்லையே. அவங்க தான் கோடிக்கணக்காக பரவுது.
அந்த கோடிக்கணக்காக பிறழக்கூடிய அந்த கோயில் இருக்கிறவங்க, அந்த கோடிக்கணக்காக அதுபோல் தர்மகர்த்தா கோடிக்கணக்காக வச்சுன்னு இருக்கிற அந்த தர்மகர்த்தா மனசு அறிந்து, அவரும் ஒரு பிராமணர் தான், மனசு அறிந்து ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுக்க சொல்லும் பார்க்கலாம். மனசு வராது, மனசு வராது, கொடுக்க மாட்டார். அவருடைய பேச்சை பார்த்தா அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆனால் சகஜமாக பழகுவார், நல்ல மனுஷன் இருந்தாலும். ஆனால் நாம் எதுக்காக சொல்ல வரோன்னா, நம்ம அவங்கள பற்றிலாம் நம்ம கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம், சரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களெல்லாம் நம்மளுக்கு குறை சொல்கிறதுக்காக நான் வரல. மெயினான விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, இது மாதிரி ஸ்தாபனங்களில், நல்ல கோடி கோடியாக பிறழக்கூடிய ஸ்தாபனங்களில் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்துட்டு இருக்குது. ஆனால் ஏழைப்பட்டவர்களுக்கு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம போய் தாராளமாக ஒரு பிருந்தி பொட்டலமோ ஒரு சாப்பாடு பொட்டலமோ வாங்கி நம்ம கொடுத்தோம்னா அவங்க வயிறு நிறைஞ்சா அதை விட சந்தோஷம் வேறு என்னங்க வேணும். இதில் நான் அந்த 2000 ரூபாய் நான் இதில் செலவு பண்ணேன்னா எனக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடையாது. 4 குடும்பம் வயிறு நிறைய சாப்பிடும். நான் கோயிலுக்கு எதுவுமே அந்த ஃபெஸ்டிவல் நான் கொடுத்துட்டேன்னா இந்த 4 குடும்பத்தில் யார் சாப்பாடு போடுவாங்க? அவங்க கொண்டு வந்து சாப்பாடு போடுவாங்களா? அந்த கோயிலில் இருக்கிறவங்க இந்த 4 குடும்பத்தை இப்போ நான் கொடுத்தனே, அந்த குடும்பங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்களா? போட மாட்டாங்க இல்லையா? அவங்க கோயிலுக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இல்லையா? அப்புறம் என்ன தேவையில்லையே. அந்த 2000 ரூபாய் நான் இங்கே கொண்டு போய் நான் அந்த ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது கூட செல்ஃபிஷன். அந்த சந்தோஷம் தான் என் செல்ஃபிஷன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த வயிறு நிறையது பாருங்கள், அவங்களுக்கு வந்து அது போய் பயனடையுது பாருங்கள். அந்த பணம் பயனுள்ளதாக செயல்படும் போது அப்போ தாங்க உண்மையான திருப்தியை நம்ம அனுபவிக்கிறோம். பெரிய பெரிய சாமியாருங்கள் இப்போ வள்ளலாருன்றாங்க, ஷீரடி சாய்பாபான்றாங்க, இன்னும் சில மகாத்மாக்கள் சாமியார்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க பேரெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நிறைய வசூல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய டொனேஷனும் வருது, அவங்க அன்னதானமும் பண்ணுறாங்க. நல்ல விஷயம், பண்ணுங்கள். 4 பேர் வயிறு நிறையுது, சந்தோஷம், பண்ணட்டும். ஆனால் மேலும் மேலும் அவங்களுக்கு அவங்களுக்கு லட்சக்கணக்காக இந்த வருமானம் வரும்போது நாம் அவர்களுக்கு பண்ணணும். அவர்களுக்கு பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. அவர்கள் நல்லது தான் பண்ணுறாங்க. அவங்க 4 பேர் வயிற்றில் நிரப்புறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க, நல்ல விஷயம். ஆனால் நாம் அந்த மாதிரி இல்லாமல் குடிசையில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, குடும்பத்தோடு கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம மளிகை சாமான் வாங்கி கொடுக்கலாம், பொருளாக கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம். அவங்களுடைய கடன் தொல்லையோ வேறு என்ன பிரச்சனையோ அதுக்கான பணத்துக்கு நம்ம கொடுத்து அவங்களுடைய குடும்ப கஷ்டங்களை நம்ம தீர்க்கலாம். அவங்கள போய் விசாரிக்கணும், ஏழைப்பட்டவங்க போய் விசாரித்து அவங்களுடைய கஷ்டங்களை என்னென்னு காதில் கேட்கணும், கேட்டு அவங்களுக்கு சரி பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை நம்ம பண்ணணும். அப்படி நம்ம பண்ணணும்னு சொன்னால் அவர்களுக்கும் ஒரு இது மாதிரி நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, ராமராமான்ட்டு பகவான் நாமத்தை சொல்லுங்கள். பகவானால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? ஜெயத்யதிபலோ ராமஹா. ஆஞ்சநேயர் சுவாமி அவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சு என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ பலனும் என்னுடைய பலம் இல்லை, அதிபலமாகிய ராமனுடைய பலத்தினால் எனக்கு ஜெயம் ஏற்பட்டது என்று பகவான் ஆஞ்சநேயர் சுவாமி சொல்கிறார் இல்லையா? அந்த பக்தர்களை பின்பற்றி நாமும் பகவானால் நமக்கு எல்லா பலமும் கிடைக்கும், எல்லா பலனும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாம் ஏன் செயல்படக்கூடாது? நாம் ஏன் பகவானத்தில் பக்தி பண்ணக்கூடாது? அப்படின்னு அவர்களுக்கும் பக்தியை போதிச்சு, ராமநாமத்தை போதிச்சு, அவர்களுக்கும் செல்வத்தையும் கொடுத்து, அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையானது நம்ம கொடுத்து உதவணும் சொன்னால் இதை விட பெரிய பகவானுக்கு இதை விட வேறு என்னங்க சந்தோஷம்? இவங்களாம் நம்ம குடும்பம் தாங்க. இந்த ஏழைப்பட்டவங்களுடைய குடும்பம்லாம் நம்ம குடும்பம் தாங்க. அவங்களுக்கு கடன் தொல்லைன்னா அவங்களுக்கு இல்லைங்க, நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பத்தில் கடன் தொல்லை வந்தால் நம்ம உடனே போய் சரி கட்ட மாட்டோம். அது மாதிரி அவங்களுடைய கடன் தொல்லையோ பிரச்சனைகளையோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், இது மாதிரி ஆப்ரேஷனுக்கு காசு இல்லை, இது மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாமே தாராளமாக. அது மாதிரி கொடுத்துட்டு கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணோம்னா எல்லாம் நம்ம குடும்பம் தான். இதில் யாரும் தள்ளத்தக்கவர்கள் கிடையாது, எல்லாமே நம்ம குடும்பம்தான். எல்லாம் ஏழைப்பட்டவர்கள் எல்லாமே நம்ம குடும்பம்தான்.
அழுக்கடைந்த உடலோடு இருக்காங்க, பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்காங்க, அவங்கள போய் எப்படி தீண்டுறதுன்னு. ஏன் அழுக்கடைந்த உடலோடு இருக்காங்க? ஒரு சோப்பு வாங்கிறது கூட கையில் காசு இல்லை. ஏன் அவங்க கிழிஞ்சு போன துணி இருக்காங்க? அடுத்த வேலை துணியை உடுத்துறதுக்கு அவங்களுக்கு துணி இல்லை. அப்போ அதை செய்ய அவங்களுக்கு நல்ல உடைகளை எடுத்து கொடுங்களேன், அவங்களுக்கு நல்ல சோப்பு வாங்கி கொடுங்களேன், அவங்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் பொருள் வாங்கி கொடுங்களேன். அவங்களும் நல்லா இருப்பாங்க இல்லையா, சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா. ஆனால் அதை செய்யறதுக்கு மனசு தான் வேணும். பரந்த மனநோக்கத்தோடு நம்ம இந்த உலகத்தை பார்க்கும்போது கடாட்சம் பண்ணும்போது நமக்கு பக்தின்றது தனியாக ஒரு பக்திக்குன்னு தனியாக ஒரு ஸ்தாபனத்தில் போய் நம்ம கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இதுதாங்க பக்தி. இது டைரெக்டாக பகவானை டைரெக்டாக திருப்திப்படுத்துறது. இது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீங்கள் சாப்பாடு போகிறீங்கன்னா நேரடியாக பகவானே அந்த ஆத்மா சாப்பிடல, அந்த ஆத்மா வாயில் போகிற சாப்பாடு பகவானே உலகுண்ட பெருவாயனான பகவானே வாயில் போட்டு அந்த மண்ணை சாப்பிட்றான் பத்தியா, அந்த மண் தின்ற மிருதபக்ஷ நிலையில் அப்படி கிருஷ்ணன் சாப்பிட்றானா, வெண்ணெயை கவலங்காலமாக சாப்பிட்றான் இல்லையா அந்த கோபியில் வீட்டில். அது மாதிரி அந்த ஆத்மாக்கள் சாப்பிடும்போது கிருஷ்ணன் சாப்பிட்றதா நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னால் சத்தியமாக கிருஷ்ணனே அந்த வாயில் வாங்கி சாப்பிட்றான். சத்தியம், இதில் மாற்றமே கிடையாது. நேரடியாக உயிரோட கிருஷ்ணன் நீங்கள் பார்க்கலாம். விக்கிரகத்தில் பகவானை நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடுறீங்களே, அது சாப்பிட்றானா சாப்பிட்லையான்னு ஒரு சந்தேகத்தோடு இருக்கீங்களே, அந்த சந்தேகம் இங்கே நிவர்த்தி ஆகிடும். நீங்கள் கண் கூட ஒவ்வொரு ஆத்மாவுக்கு நீங்கள் சாப்பாடு போடும்போது அது வாயார எடுத்து வாயில் போட்டு அடைக்கிறாங்க இல்லையா, அப்போ கிருஷ்ணனே அந்த வாயில் போட்டு அடைக்கிறான் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வந்துடும். அப்போ பக்தி சீக்கிரமாக, ஷார்ட்கட் மெத்தடு, சீக்கிரமாக கிருஷ்ணன் சாப்பிட்றதை நீங்கள் பார்க்கலாம். அந்த 4 பேருக்கு பந்தி போட்டு நீங்கள் சாப்பாடு போடும்போது நடுவில் கிருஷ்ணனும் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்பான் வேறு ஒரு ரூபத்தில். அன்றைக்கி நம்ம கண்ணுக்கு மட்டும் அந்த கிருஷ்ணன் தெரியும். 10 பேருக்கு சாப்பாடு போடுறியப்பா, எல்லாம் கிருஷ்ணன் சாப்பிட்றான்னு ஒவ்வொரு ஆத்மாவும் சாப்பிடும்போது நீ கொடுக்கும்போது அந்த கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு கிருஷ்ணன் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு கொடுக்குறியேப்பா, அதனால் நானே வந்துட்டேன்ப்பா, என்னால் அங்கே தங்க பொறுக்கலை வைகுண்டத்தில், அதனால தான் கால் திறந்துடல அங்கே வைகுண்டத்தில், அதனால தான் ஓடி வந்துட்டோம்மான்னு சொல்லிட்டு கிருஷ்ணனும் மகாலட்சுமியும் ராதையும் எல்லாரும் அவங்க உட்காந்து சாப்பிட்றது நீங்கள் ஒரு நாள் நேருக்கு நேராக கண் கூட பார்க்கலாம். இது சத்தியம். இது தாங்க மகான்கள் கடைப்பிடிச்ச வழி. இதை விட்டுட்டு வேறு பணக்கார ஸ்தாபனங்களில் போய் நீங்கள் எந்த உதவியெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஏழைப்பட்டவங்களுக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க. கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்க குடும்பத்துக்கெல்லாம் போய் விசாரித்து அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்க மனசெல்லாம் குளிர வைங்க, அவங்க வயிறை குளிர வைங்க, சந்தோஷப்படுங்க. பகவான் கிருஷ்ணா, இந்த ஒரு பெரிய ஒரு உதவி செய்யக்கூடிய இவர்களுக்கெல்லாம் பரந்த மனநோக்கத்தோடு எனக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பணமும் கொடுத்தியப்பா அப்படின்ட்டு அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். இப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை எனக்கு கொடுத்தியப்பா அப்படின்ட்டு பகவானுக்கு நன்றி சொல்லி சந்தோஷப்படுத்து. பகவானை மேலே மேலே ராம 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 ராமனு கர்ஜனை பண்ணி, ஹரே கிருஷ்ணான்னு கர்ஜனை பண்ணி அப்படி ஆனந்தமாக அந்த நாம சொல்லி கூத்தாடுங்க, குதிங்க, ஆடுங்க, பாடுங்க, சந்தோஷப்படுங்க. இப்போ பாகவதத்தை நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பாகவதத்தினுடைய சாரத்திலேயே நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். இது சத்தியம். அதனால் தாராளமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 கை தட்டினா தான் ஓசை வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து கொண்டு அன்போடு அரவணைத்து கொண்டு ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு, அதாவது நான் உதவிக்கரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நம்ம உதவிக்கரங்களாக இருந்து ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் பார்க்காதீங்க. அவளுக்கு கோபிஷ்டன் கெட்டவன் நல்லவன் அதெல்லாம் பார்க்காதீங்க. தாராளமாக பரந்த மன நோக்கத்தோடு அவனும் நல்லா இருக்கணும், எதிராளிகளும் நல்லா இருக்கணும். நம்மளுக்கு எதிராளிகளே இருக்கக்கூடாது. அஜாத சத்ருகும், பிறந்தவர்கள் வரைக்கும் இதில் யாருமே சத்ரு கிடையாது. அவன் நாளை ஒரு குடிக்காரன் அவன் குடும்பம் அழிஞ்சு போகுது குடித்து அவன் குடிக்கிறதுனால அப்படின்னு சொன்னால் அதுக்கு பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அவன் நம்ம பத்தியா அன்றைக்கி என்னை திட்டினான் இல்லையா, அன்றைக்கி என்னை அடித்தானே, அன்றைக்கி என்னை திட்டினானே, அவன் எப்படியா பத்தியா அவன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னு பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அவன் எதிராளிகளாகவே இருக்கட்டும், அவன் குடிக்கிறதுனால அந்த குடும்பமே சீரழிஞ்சு போகுது அப்படின்னு நினச்சி, கிருஷ்ணா அவனுக்கு குடியை நிறுத்து, அவனுக்கு எப்படியாவது நல்ல புத்தி
கொடுத்து அவன் குடும்பமும் திருந்தி நல்லபடியாக வாழட்டுமே, அவங்களும் க்ஷேமமாக இருக்கட்டுமே, நல்லா வசதியோடு தான் வாழட்டுமே, அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை குட்டிகள்லாம் நல்லா தான் இருக்கட்டுமே கிருஷ்ணா, ஏன் அவன் நல்லா வாழக்கூடாது, நல்லா தான் வாழட்டுமே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் பகவான் அவங்கள நல்லா வாழ வச்சுட்டு உன்னை கெடுத்துருவான், உன்னை ஏமாந்தவனாகவே இருக்க வச்சுடுவான்? சத்தியமாக கிடையாது. அந்த ஆசீர்வாதம் முழுசும் உனக்கே பலிக்கும். அந்த நல்ல எண்ணமானது நம்ம மனசை குளிர வைக்கும், கெட்ட எண்ணமானது நம்மையே அழிக்கும், அதற்கு பிறகு தான் பிறர் அழிக்கும். நீ யாரிடத்துல துவேஷத்தை பாராட்டியோ முதல் அதனுடைய பலனை அனுபவிக்கிறது முதல் நாம தான். அந்த துவேஷத்தினாலே மனசு ஒரு கசப்பு நிலையை ஏற்படுகிறது இல்லையா, கஷாயம் மாதிரி மாறிடுது இல்லையா, அந்த எரிச்சலை நாம தான் முதல்ல அந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம். அனுபவித்த பிறகு தான் அவர்களுக்கு சாபம் கொடுக்குறதோ ஏதாவது பண்ணுறது, கெடுதல் பண்ணுறதோ, அதுக்கப்புறம் அவர்களை போய் தாக்குது. புரியுதுன்னா? அதுக்கு முன்னாடி முதல்ல நாம் அந்த துன்பத்தை நாம தான் அனுபவிக்கிறோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதனால் துவேஷத்தை பாராட்டாமல் பரந்த மனநோக்கத்தோட, சீரிய மனப்பான்மையோட, தாராள மனதோட எல்லாருக்குமே நல்லா இருக்கணும், ஊர் க்ஷேமமாக இருக்கும், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் க்ஷேமம், எல்லாரும் கிருஷ்ண பக்தர்களாக, எல்லாரும் பகவான் நாமம் சொல்லக்கூடியவர்களாக, எல்லாருமே வைகுண்டத்துக்கு வந்துடணுமா, நிஸ்ரேயசாய லோகசிய, உலகத்தில் எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடணுமா, அதுக்கு வேண்டி பாகவதம் எழுதினாராம் வியாசாச்சாரியார். அந்த பரந்த மனநோக்கத்தோடு தாங்க வரியான் ஏஷதே பிரஷ்னஹா லோகஹிதம் ரூபா அப்படின்னா, உலக நன்மைக்காக நீ கேட்ட கேள்வியானது உயர்ந்த வரியான் ஏஷகா, உயர்ந்த கேள்வி நீ கேட்டிருக்கப்பா, இதனால் உலகம் சேமம் அடையப் போகிறது, அதனால் பாகம் என்பதை உருவாகப் போகிறது என்று பரந்த மனநோக்கத்தோடு நீ கேள்வி கேட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி எத் சோதவியம் எத் ஜப்யம் அப்படின்ற கேள்வி கேட்டார். எதை கேட்க வேண்டும், எதை ஜபிக்க வேண்டும் என்று பரிசுத்து கேட்ட கேள்விக்கு சுகாச்சாரியர் சொல்கிறார், வரியான் ஏஷதே பிரஷ்னஹா பிரிய லோகஹிதம் ரூபாகா. அப்படியேப்பட்ட உலக நன்மைக்காக ஹிதம் லோகஹிதம் உலக நன்மைக்காக, உலகம் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக நீ கேட்ட கேள்வியானது பரந்த மனநோக்கத்தோடு இது உலக நன்மைக்காக அமைந்திருக்கிற, அதனால் அது உயர்ந்த கேள்வியாக, அந்த கேள்வி தான் பரந்த மனநோக்கத்தோட உலக நன்மைக்காக கேட்குற கேள்வி தான் மரியானேஷ சிறந்த கேள்வியாக சுகாச்சாரியர் கொண்டாடுகிறார் பரிசுத்த மகாராஜிடத்தில். அப்படிலாம் மகான்கள் வாழ்ந்திருக்காங்க, அப்படிலாம் பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் நமக்கு மட்டும் இந்த குறுகிய மனப்பான்மை எதுக்குங்க? நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், நாம் மட்டும் நல்லா இருந்தோம், இந்த செல்ஃபிஷ் எதுக்குங்க? இதை தூக்கி போடுங்க. ஆமாம், தர்ம புரோஜித கைதவன்னா கபடம், இந்த கபடத்தை புரோஜித தூக்கி எறியும். முதல்ல பாகவத தர்மத்துக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதிரானு கேட்டால் இந்த கபடத்தை தூக்கி எறிது தான் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதுபோல் நான் நிர்மத்சரானாம், யாரையும் துவேஷம் பாராட்டாமல் பொறாமை முதல் அவைகளை தூக்கி எறிஞ்சிடு, சதாம் சாதுத்தன்மையை கடைபிடி, தர்ம அந்த சாதுக்களுக்குரிய தர்மம் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாகவதத்தில். தர்ம புரோஜித கைதவோ அத்திர பரமோ நிர்மத்சரானாம் சதாம். அப்படிப்பட்ட பொறாமை முதலிய தோஷங்கள் அற்றவர்களுக்கு சாதுக்களுக்கு உரிய தர்மம் இதில் உயர்வாக உயர்வாக தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்ந்த தர்மமானது பாகவத தர்மமானது சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மட்டும் ஒருத்தன் தெரிந்து கொண்டானால் வேத்தியம் வாஸ்தவம் இதுதான் சத்தியமானது, இந்த சத்தியமான உண்மையை ஒருத்தன் தெரிந்து கொண்டானால் சிவதம், அவனுக்கு மங்களத்தை தவிர அவனுக்கு அமங்கலமே எங்கே போனாலும் அமங்கலம் கிடையவே கிடையாது. சிவதம், அதற்கு பிறகு அவனுக்கு தாபத்திரைய உன்மூலனம், அவனுக்கு எல்லா கஷ்டங்களும் வேரோடு பிடுங்கி எறியப்படும். இப்படிலாம் சொல்லியிருக்கு பாகவதத்தில். அப்படியேப்பட்ட உயர்ந்த விஷயமாகிய இந்த பாகவதம், இந்த பாகவதத்தில் இருக்கிற நாம் பாகவத பாகவதர்களாகிய நாமெல்லாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டியது ஒன்று தான், பரோபகாரம். இதுதான் மகாபாரதத்தினுடைய சாரமே, இதுதான் சர்வசாஸ்திரங்களுடைய சாரமும் இதுதான். பரோபகாரம், பிறருக்கு உதவி செய். பிறரை நாமா சொல்ல வைக்காம உன் நாக்களை நாமா ரீங்காரம் இடாது, தொடர்ந்து உன்னால் நாமத்தை சொல்ல முடியாது. 4 பேருக்கு நாம பிரச்சாரம் பண்ணு, நாமா சொல்ல வை, உன் நாக்கில் ஆட்டோமேட்டிக்காக ராமநாமம் வருதா இல்லையா பார். நான் ராமநாமா சொல்கிறேன் 108 மாலை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்? மாம்பழத்தில் பெரியவர் இருக்கார், ஆஹா அருமையான மகாத்மா,
அந்த மகாத்மா 4 பேர் எல்லாரும் எழுத வைக்கிறார் நாமாவை. நோட்டுங்களை கொடுத்து நாமா சொல்ல வச்சு அப்படி பண்ணுறாரு. அதனால தான் எல்லோரும் நாமா சொல்கிறதுனால தான் அவருக்கு சந்தோஷம். அப்போ அவருக்கு 1000 கோடி சேர்ந்து போச்சு. 100 கோடி சேர்ந்தால் போதும்னு நினச்சவருக்கு 1000 கோடி நாமா சேர்ந்து போயிருக்கு அவருக்கு. அவர் எல்லா இடத்துலையும் போய் நாம பிரதிஷ்டை போய் எல்லா புண்ணிய கஷேத்திரங்களுக்கு அவர் பண்ண சாதனைகள்லாம் பெரிய பெரிய சாதனைகள். நிறைய புண்ணிய கஷேத்திரங்களில் போய் நாமத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. முடியாத சூழ்நிலையில் கால் நடக்க முடியாத சூழ்நிலையில் கால் அவருக்கு அடிபட்டிருக்கு. அந்த அடிபட்டு அந்த காலை வச்சுட்டே அவர் கோயிலாக போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவர் போய் கொஞ்சம் கூட பால் மாறாமல் நடந்தே போய் அப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அப்படின்னா சாதாரண விஷயமா இருதான். ஈஸ்டரில் தள்ளி போவாங்க அவரை. அப்படி இருந்தபோது கூட ஆனாலும் விடுறதில்லை. யாத்திரையை விடாமல் எல்லா யாத்திரைகளையும் போய் நேரடியாக போய் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு நாமத்தை. அவரால் எவ்வளோ பேர் பலன் பெற்றாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் நாமத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. எவ்வளோ குடும்பத்தில் விளக்கேற்றினா தெரியுமா? எவ்வளோ குடும்பம் அந்த நாமத்தை சொல்லி சுபிட்சமாக இருக்குது தெரியுமா? ஜாதி மதம் முக்கியமே இல்லை அவருக்கு. அவர் எல்லாரும் ஒன்று தான். அவருக்கு நாமா சொல்கிறவங்க எல்லாமே உயர்ந்த ஜாதி தான். அப்படிப்பட்டவர் அவர். அப்படி நினைக்கிறேன். அவர்கள்லாம் அவர் முன்னாடியெல்லாம் நிற்கவே முடியாது. அவர் பேசுகிற பேச்செல்லாம் நல்லா அப்படியே பசுமரத்தாணி மாதிரி பதியும். அப்படி இருக்கும் அவருடைய வார்த்தைகள்லாம். சுருக்குன்னு இருக்கும். கரெக்டாக பேசிடுவார். நறுக்குன்னு பேசிடுவார். அதுக்கு பதிலே சொல்ல முடியாது நம்மளால். அப்படி சொல்லுவார் அவர். சாஸ்திரம்னா இதுதான். பொதுப்படையான மனப்பான்மையோடு போய் பாரு. பரந்த மன நோக்கத்தோடு பாரு. அப்புறமா என்ன கொஞ்சம் போய் இதில் ஜாதி வாழ்ந்தெல்லாம் அடிபட்டு போயிடும். ஜாதியாது மதமாகுது. நாக்கு இருக்குது, நாமா இருக்குது, பின்ன கவலை எதற்கு? அதனால் நீ நாமா சொல்லு. நாமா தான் உன்னை காப்பாற்றும். மற்றதெல்லாம் லேட்டாக பலன் கொடுக்கும். நாமம் தான் உடனே பலன் கொடுக்கணும். அப்படியே அடித்து சொல்லுவார். சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நீ வேணால் பாரு, நீ அனுபவிச்சு பாரு. சாஸ்திரம் சொல்லிக்கிட்டு நீ நாம சொல்லிப்பார். மறுநாள் உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. அப்படியே நிரூபித்து காமிப்பார். அப்படி பிரத்யக்ஷமும் தர்சித்தம் சொல்கிற மாதிரி பகவத்கீதையில் நிரூபித்து காமிப்பார். நீங்கள் ஒரு நாள் நாம அவர் சொன்ன மாதிரி செய்து பார்த்தா கட்சியில் பார்த்தா மறுநாள் பார்த்தா பெரிய ஒரு அதிசயம் நடக்கும். வீட்டில் நல்லது நடக்கும். ஆச்சரியப்பட்டு போய் அவர்கள் சொல்லுவாங்க. அவர் ஆச்சரியப்பட மாட்டார். தெரியுமே எனக்கு, அதான் நான் சொல்கிறேன். அதை செய்யுங்க, அனுபவிங்க சந்தோஷத்தை. நீங்கள் அது சொன்னது செய்யலைன்னா அது யார் மேலே தப்பு அப்படின்னுவார். அதனால் நாம சொல்ல வைக்கணும் எல்லாரையும். நோக்கம் அதுதான். பகவான் அடையிறதுனா வரும். சாப்பாடு போகிறோம். இப்போ நான் உதவி செய்கிறது நோக்கத்தோடு என்னன்னா அவர்களும் கிருஷ்ண பக்திக்கு ராம பக்திக்கு வரணும். ராமநாமா சொல்ல வைக்கணும். அவர்களுக்கு போய் உதவுங்க. ஒவ்வொரு வீட்டில் போய் கஷ்டத்தை பார்த்து உங்களால் இருக்கிற காசை கொடுத்து உதவி பண்ணி அவங்க கடன் தொல்லைக்கு அவங்க பிரச்சனைகளை குடும்ப கவலைகளை போக்கி அவர்களெலாம் அப்புறமா திருப்தியாக சாப்பாடு போட்டு இப்போ நாம சொல்லுனா ஏன் சொல்ல மாட்டான் அவன்? அந்த ஏழை பங்காளன் ஏன் நாம சொல்ல மாட்டான்? தாராளமாக சொல்லுவான். ராம ராம ராமனு சந்தோஷமாக கர்ஜிப்பான். இப்போ 3 நாம சொல்லனா 30 நாம சொல்லுவான் அவன். ஏன்னா அந்த நாம சொல்கிறதுனால சாப்பாடு போடுதுன்னா என் வாழ்க்கை உயருதுன்னா அந்த நாமத்தை நான் ஏன் விட போகிறேன்? புரியுதுங்களா? அதனால் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு நாம சொல்லுங்கள். நல்லா நாம சொல்லுவான். நீங்கள் பட்னியும் பசியுமா அவங்க வீட்டில் 1008 கவலையை வச்சுன்னு அவங்கள போய் ராமராமா சொல்லு, ராமராமா சொல்லு அப்படின்னா அவன் திட்டுவான் நம்மளை. அதுமாதிரி நான் திட்டு வாங்கிக்கிறேன். போய் எப்போ தான் ராமராம எங்களுக்கு நான் லட்சக்கணக்கில் எனக்கு கடன் தொல்லை இருக்குது, பிரச்சனை இருக்குது. நானே என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. கடங்கார வீட்டு வாசல் நிற்க போகிறான் அப்படின்னு திட்டு வாங்கின்னு இருக்கேன். அதனால் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான வழியை நீங்கள் உங்களால் முடிஞ்சதோ இல்லை யாருக்கையாவது யாருன்னா உதவி செய்ய சொல்லியாவது யாருக்கிறது வாங்கியாவது அவர்கள் கஷ்டத்தை நீங்கள் தீர்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் உண்மையிலே ராமநாமம் வரத்துக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா. ஆனால் சக்தி உள்ள மட்டும்தான். சக்தி மீறி நம்ம செய்ய சொல்லலை. சக்தி மீறி நம்மளால் செய்ய முடியாது. சக்தி உள்ள மட்டும் கொடுக்கலாமே. கொடுக்க முடிஞ்சால் கொடுத்து அவங்களுடைய உதவிக்காரங்களை நீட்டி அவங்களுடைய கஷ்டத்தை போக்குனா அவர்கள் அப்புறமா ராமநாமம் ஏன் சொல்ல மாட்டாங்க? தாராளமாக சொல்லுவாங்க. அப்படி கொடுத்தும் சொல்லலைன்னு சொன்னால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் உதவி செய்தீங்கள்ல, அந்த உதவி யார் பெற்றுக்கொண்டார் தெரியுமா? சாக்ஷாத் ராமரே தான் அந்த ரூபத்தில் பெற்றுக்கொண்டார்.
அப்படின்னு ராமார்ப்பணமாக தான் நீங்கள் பண்ணீங்க அந்த உதவியை, அப்போ பகவானுக்கு தான் போய் சேரும். அது அவ்வளோதான், அந்த மனுஷன் மூலமாக பகவானுக்கு தான் போய் சேரும். அதனால் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உதவி பண்ணதுனால வேஸ்ட்டு கிடையாது. அவன் ராமநாமா சொல்கிறான்னா கண்டிப்பாக சொல்லுவான், பகவான் நினச்சா சொல்ல வைப்பார். அப்படி சொல்லலைன்னா நம்மளுக்கு தபஸ் போதலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய இன்னும் ஆவர்த்தி அதிகமாக பண்ணணும்னு அர்த்தம். நம்ம நாமத்தை நிறைய ஆவர்த்தி அதிகமாக பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யுது. எல்லாரையுமே ராம பக்தர்களாக நாமத்தையும் பிரச்சாரம் பண்ணிட்டு, பாகவதத்தையும் பிரச்சாரம் பண்ணிட்டு, ராமாயணத்தையும் பிரச்சாரம் பண்ணிட்டு நம்ம எல்லாரையும் ராம பக்தர்களாக மாற்ற முடியும். எல்லாருக்கும் போய் உதவி செய்வோம், எல்லோரையும் நாம சொல்ல வைப்போம். எல்லாருக்கும் நாம் இதுபோல் ஏழைப்பட்டவங்களை தேடி போய் கொடுப்போம். பணக்காரங்களுக்கே பேர வேலை பணக்காரன் ஆகினே இருந்தால் அப்போ ஏழைப்பட்டவங்களாம் என்ன கதி ஆவாங்க சொல்லும் பார்க்கலாம். அதனால் தாராளமாக கொடுங்க, பார்க்காதீங்க. வலது கை கொடுப்பது இடது கை அறியக்கூடாதுன்ற அளவுக்கு தாராளமாக கொடுங்க. கர்ணன் எப்படி கொடுத்தா யோசிச்சு பாருங்கள். அந்த கர்ணன் படமே பார்த்துருப்பீங்க நிறைய பேர், அந்த கர்ணன் கதையும் கேட்டிருப்பீங்க. தாராளமாக கொடுப்போம். அப்படி கொடுக்க 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 தான் எல்லா தேவர்களும் அவனுக்கு அனுகூலமாக இருந்தாங்க. இந்திரனே சக்தி ஆயத்தை கொடுத்துட்டு போயிட்டான். ஆகையினால் என்ன சொல்கிறது, பாகவத தர்மத்தில் நம்ம பாகவதத்தில் சுவைக்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் சுவைக்கலாம். பகவானை பற்றி நம்ம இப்போ நான் பொதுப்படியான இந்த கருத்தை சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, படிக்காதவங்க இல்லை, படித்தவங்க கூட இது மாதிரி போய் பண்ணுறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறோம், அதை சரியான விதத்தில் அல்லவா நம்ம அதை பயன்படுத்தணும். முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி ஒரு புண்ணியமும் இல்லாமல் எதுக்கு நாம் அப்படி கொண்டு போய் நாம் எங்கேயோ போய் கொடுக்கணும். ஏழைப்பட்டவங்களிடத்துல கொடுத்தா அதிகமான புண்ணியம் வேறு, அது மட்டும் இல்லை பகவான் பூர்ண சந்தோஷம் அடைகிறான். அதனால் அவங்களுடைய தேவைகளும் இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்களுடைய தேவைகளும் பூர்த்தி ஆகுது. இருக்கப்பட்டவங்களுக்கே கொடுக்கறதுனால என்ன லாபம் சொல்லும் பார்க்கலாம். அவங்களுக்கு தான் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு, பூர்த்தி ஆனவங்களுக்கு போய் கொடுத்து என்ன லாபம் சொல்லும் பார்க்கலாம். பூர்த்தி ஆகாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க வலிமையில், ஏழ்மையில். அவர்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா, அவங்க கண்ணீரெல்லாம் போய் தொடச்சிங்கன்னா பகவான் எவ்வளோ சந்தோஷம் அடைவான்னு ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்களேன். கொஞ்சம் கற்பனையில் நினச்சி பாருங்கள். அப்போது நம்ம மேலே கொடுக்கணுன்ற எண்ணம் தான் வரும். பிறர்களை வாங்கியாவது கொடுக்கணுன்ற எண்ணம் தான் நம்மளுக்கு உண்டாகும். அதனால் நம்ம அப்படி செய்வோம். அதனால் இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறத விட இல்லாதப்பட்டவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. எவ்வளோ சாமியாருங்களை போய் பணத்தை கொட்டுறதை காட்டிலும் இது மாதிரி ஏழைப்பட்டவங்களுக்கு இடத்துல போய் பணத்தை கொட்டுங்க. புரியுதுங்களா? அதுதான் புத்திசாலித்தனம். புரியுதுங்களா? எல்லாம் நிறைய பேர் பார்த்தா சுயநலத்தை கருதி அந்த சாமியார்களுக்கு கொடுத்தா அந்த அவர் பெரிய மகாத்மா, அவர்களுக்கு கொடுத்தா பெரும் புண்ணியம், எங்களுக்கு நிறைய கோடியாக வந்து குவியும் அப்படின்லாம் நிறைய பேர் போய் ஏமாந்துடுறாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தா போலிகளாகிய சாமியார்கள் தான் நிறைய இருக்காங்க. உண்மையான பக்தர்கள், உண்மையான சாமியார்கள் பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நான் உண்மையான பக்தர்கள் யாருன்னா பகவன் நாமத்தை சொல்கிறவங்க தான். ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா பகவன் நாமத்தை சொல்கிறவங்களாம், பாகவதத்தை பற்றி பேசுகிறவங்களாம், பகவத் விஷயத்தை பற்றி பேசுகிறவங்க தான் உண்மையான பக்தர்கள். புரியுதுங்களா? பகவானையே அவமதிச்சுட்டு பகவானையே துவேஷம் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க எப்படி பக்தர்கள்னு நம்ம சொல்ல முடியும்? சொல்லும் பார்க்கலாம். ஆனால் அவர்களாக ஏதோ ஒரு கொள்கையை பற்றி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள போய் உண்மையான பக்தர்கள் நம்ம எடுத்துக்கூடாது. அதனால் போலிகள் நிறைய வந்துட்டாங்க இன்றைக்கி காலகட்டத்தில். இல்லை சொல்லப்போனால் பகவான் பேரையே சொல்லி கொண்டு கூட எவ்வளோ சில போலிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நான் யாருன்னு சொல்ல விரும்பலை. பகவான் பேரை சொல்லி நல்லா சம்பாதிக்கிறாங்க. அது மாதிரிலாம் கூட உருவாயிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா,
யாருக்கு பணத்தின் மேலே பட்டுதல் இல்லையோ, பகவான் இடத்தில் மட்டும் பட்டுதல் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே பாகவதர்கள் என்று பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம பக்தர்களை கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. புரியுதுங்களா? அதனால் பணத்தை பற்றிலாம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணத்தை பகவானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நியாயமாக பார்த்தா. அதனால் போலி சாமியார்கள்லாம் இருந்தாலும் நமக்கு நல்ல பாகவதர்களும் இருக்கிறார்கள். ஆமாம், போலி சாமியார்கள் நம்ம எல்லாமே போலி சாமியார்கள் சொல்ல முடியாது. நிறைய பாகவதர்களும் இருக்கிறார்கள், பகவத் பக்தர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையாக பணத்தை கையில் கூட தொட மாட்டாங்க, பணத்தின் மேலே ஆசையே பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பக்தர்களும் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் போய் நீங்கள் தஞ்சம் அடையுங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குறது இருந்தால் தாராளமாக ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதுதாங்க பெரிய பூஜை, பகவானுக்கு பண்ணக்கூடிய பெரிய பூஜை. இதை நான் திருப்பி ஏன் நான் வலியுறுத்துறேன்னு சொன்னால், பார்க்குற இந்த உலகத்தை அப்படி சும்மா அந்த கொஞ்சம் கிளான்ஸ் அப்படி ஒரு ரவுண்டு சுற்றி வந்தால் இப்படிப்பட்டவங்களாம் பார்க்கும்போது எவ்வளோ பரிதாபமாக இருக்குது. கை கால் வீங்கி போய் எழுந்துக்க முடியாமல் படுத்துண்டு அந்த வெயிலில் சுடு மணலில் அப்பா கொடுமை இதெல்லாம். அவர்களுக்கெல்லாம் யாருக்கு கதி அவங்களுக்கெல்லாம்? அவங்கள தான் நம்ம கிரிட்டிசைஸும் பண்ணுறது. ஏன்னா அவங்களாம் சும்மா போலி வேஷம் போடுறாங்க, அவன் பார்த்தா நல்லா இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஆள்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவங்கள இது போல் கை காலை உடச்சி இது போல் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. பிச்சை எடுக்க வச்சு அப்புறமா அந்த பணத்தெல்லாம் இவங்க யார் விட்டு குழந்தைய எடுத்துன்னு இவங்க பிச்சை எடுக்கிறாங்க. இந்த பெண்கள்லாம் இருக்குது, போலிகள் இருக்குது. அப்புறம் யார் விட்டு குழந்தைய எடுத்துன்னு பிச்சை எடுக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. யாரோ சில இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படியேப்பட்டவங்கள நான் சொல்ல வரல. நம்மளுக்கு நல்லா தெரியும், குடும்பத்தோடு இருக்கிறாங்க, குடிசையில் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கு செய்யுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் போலிகளுக்காக நான் கொடுக்க சொல்லலை, இருக்குதான், உண்மைதான். ஆனால் நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. நமக்கு இந்த கால் எப்படி இருக்குது அதில் வீங்கி போய் இவ்வளோ பெருசாக இருக்குது, அவங்களால எழுந்துக்கவே முடியாது. அது மாதிரி நிலையில் உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களாம் எங்கே போவாங்க? அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வசதி பண்ணி கொடுத்தோம்னா, நம்ம கையில் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக நம்ம கையில் பணம் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குடிசை, இந்த குடிசையில் நீங்கள் உட்காந்துங்க, உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நான் பண்ணி கொடுக்குறேன். ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு ஒரு 10,000 20,000த்துக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு பிடிச்சி கொடுத்துட்டு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு தேவையான உணவுகளையோ சாப்பாடு மளிகை சாமான்லையோ இல்லாட்டி பணமாகவோ கொடுத்து அவங்கள வாழ வச்சா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படையும். பகவான் நேரடியாக சந்தோஷம் அடைவான். இப்படிலாம் நம்ம அக்கறை எடுத்துப்போமா? அது மாதிரி செய்வோமா? செய்தால் பகவான் எவ்வளோ சந்தோஷம் அடைவான் நினச்சி பாருங்கள். அதுதான் விஷயம். லட்சக்கணக்கில் நம்மகள் இருந்தால் தாராளமாக இது மாதிரி நிறைய செய்யலாம். கோடிக்கணக்கில் இருந்தால் இது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு செய்யலாம். இதுதான் உங்களுக்கு கூட வரும். நாடி வருவது எது பாவ புண்ணியம் அல்லது நாம் அறையில் அணியும் கோவனும் வராது. நம்ம பாவ புண்ணியம் தான் நம்ம கூட வரும், கட்டு சோறு மாதிரி. வேறு எதுவும் நம்ம கூட வராது. அதனால் நாம் ஜாக்கிரதையாக உண்மையிலேயே வாழ்க்கையில் மேன்மை அடையணும்னா இது மாதிரி உதவிகளை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, நம்ம ஒரு ஓலை குடிசையாவது கட்டி கொடுங்க, இல்லை ஒரு வாடகை வீட்லையாவது அவங்கள வாழ வைங்க. நம்ம கொடுக்க முடியும், மாதம் அவங்களுக்கு தாராளமாக கொடுங்க. நல்ல எண்ணத்தோடு, நல்ல பரந்த மனநோக்கத்தோட, இரக்கத்தோடு நாம் எல்லாரையுமே அப்படி அரவணைச்சோன்னு சொன்னால் நம்மளை அவங்க அவ்வளோ சந்தோஷம் அடைவாங்க. அந்த ஏழையின் சிரிப்பில் தான் நம்ம இறைவனை பார்க்க முடியும். பகவானை நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். ஈஸியாக பகவானை பார்க்குறதுக்கான வழி இது தான். சரி, ஓகே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகிகாந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஹர நம பார்வதி பதே. ஹர மகாதேவா. சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய். ஆழ்சின சுவாமிக்கு ஜெய். சத்குரு மகாராஜ்க்கு ஜெய். சகல சாது மல்லிக்கு ஜெய். ராம 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 சீதாபதி. ராம 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 ராம. பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம போடுற இந்த பதிவானது
எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் பண்ணுறது. இதில் யார் மனசையும் புண்படுத்துறதுக்காகவும் கிடையாது, எல்லார் மனசையும் குளிர வைக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ சொன்ன விஷயமே. அதான் நோக்கமே. எல்லார் மனசையும் குளிர வச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான். இல்லாதவர்களுக்கு இருக்கிறவங்க இல்லாதவர்களுக்கு கொடுங்க, புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக இல்லை, பணம் நம்மளுக்காக இல்லை அப்படின்னா அவர்களுக்காக நம்ம பிரார்த்தனையாவது பகவானிடத்தில் பண்ணுங்க. அவங்களுக்காக வேண்டியாவது நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க, நாம நிறைய சொல்லுங்கள். அவங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவாவது நம்ம நிறைய நாம சொல்லுவோம். அது மாதிரி ஏழைகளே இருக்கக்கூடாது உலகத்தில். எல்லாருமே பெரிய பணக்காரர்கள் ஆகிடணும், எல்லாருமே வசதிகளோடு வாழணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் ராம பக்திக்கு வந்துடணும், கிருஷ்ண பக்திக்கு வந்துடணும், நாம நிறைய சொல்லணும், எல்லாருமே ஜென்மாவும் கரையேறணும், எல்லாருமே மோட்சத்தை அடைய வேண்டும், ஜென்மாவை கரையேற்றி கொள்ள வேண்டும், எல்லா ஜீவராசிகளுமே சேமமாக வாழணும், எல்லாருடைய மனசு எல்லாருடைய ஜீவராசிகளுக்கும் உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடாது, எல்லா ஜீவராசிகளும் வயிறு நிறையணும், எல்லாரும் பட்டினி பசிமா இல்லாமல், பசியால் யாரும் இறக்காமல், பசியோடு வாடாமல் எல்லாருக்கும் எல்லா விதமான உணவுகளும் கிடைக்க வேண்டும், எல்லாம் சௌகரியமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இப்போ நம்ம இந்த பதிவை இப்போதைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். மேலும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஓபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த சீதாபதி. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம